சமத்துவ தலைவருடைய உத்தரவை பெறுவதற்கு நம்முடைய அந்நியார் அவர்கள் இப்பொழுது தயவு செய்து அந்நியார் பின்னாடி யார் போவாங்க? ஊடகத்தை தவிர அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தொடங்கிய புதிய கட்சி. ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் கண்ணீரோடு பொறுப்பேற்றுக் கொண்ட காட்சி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் முதல் அறிமுக கூட்டம். கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் வகித்து வந்த அந்த பதவிக்கு ஆனந்த் என்பவரும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய ஆனந்திற்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சியில் இருந்தே பதவியில் இருந்து நீக்கம் செய்து அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் புதிய கட்சியை தொடங்கினார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்பது அந்த கட்சியினுடைய பெயர். இந்த நிலையில் ஆவடி அடுத்த பொத்தூர் ரோஜா நகரில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மாநில நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. கட்சியின் பைலா மற்றும் நிர்வாகிகள் பெயரடங்கிய கோப்புகளை ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் வைத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வணங்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையடுத்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பதவி ஏற்றுக்கொண்ட போது கண்ணீர் மல்க காணப்பட்ட காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் அந்த கட்சியில் கட்சி தலைவராக மைக்கேல் தாஸ் உட்பட நிர்வாகிகள் 29 பேர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். செய்திகளை வழங்குவோர் மெட்வி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை, சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட். இதற்கான டிக்கெட்டுகளை பெற புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.